வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரத்தில் எகிப்தியனுடைய அடிமைத்தனத்தினாலே பாரப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். முந்தின அதிகாரத்தில் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கலை செய்ய வைக்கோல் கொடுக்காமல் அவர்களுடைய வேலையை அதிகப்படுத்தினதை நாம் பார்த்தோம். இஸ்ரவேலின் தலைவர்களை பார்வோன் அடிக்கவும் செய்தான். இதனால் மோசே ஆண்டவரிடத்தில் போய் முறையிட்டதை நாம் படித்தோம். இந்த அதிகாரத்தில் தேவன் பார்வோனுக்கு விரோதமாக தன்னுடைய ஓங்கிய புயத்தை, தன்னுடைய பலத்த கரத்தை உயர்த்துவார் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகின்றார். அப்படியென்றால் அவருடைய நியாய தீர்ப்பின் கிரியைகள் மூலமாக இந்த பார்வோனை தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை ஆண்டவர் இங்கே ஞாபகப்படுத்துகின்றார். இஸ்ரவேலின் தகப்பன்மார்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நினைப்பூட்டுகின்றார். அந்த வாக்குத்தத்தத்தின் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் மோசேயிடம் சொல்லுகின்றார். இப்பொழுது மோசே போய் எகிப்தியர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உடனடியாக வரப்போகிறது என்று சொல் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட அருமையான வாக்குத்தத்த வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்தியிருக்கும் என்று நாம் நினைக்க முடியும். ஆனால் 9ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள் என்று நாம் படிக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் செவி கொடாமல் போனதினாலே மோசேயும் சோர்ந்து போனார் என்று நாம் பார்க்கின்றோம். 12ஆம் வசனத்தில் மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். நண்பர்களே, தங்களுடைய பிரச்சனைகளுக்கு எந்த விடுதலையும் எந்த தீர்வையும் ஜனங்கள் காணாத போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல, மோசேயைப் போல அவர்களும் சோர்வடைய முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதை நிறுத்திவிட முடியும். ஆனால் தன்னுடைய வார்த்தையை கேட்காத இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இங்கே கண்டனம் செய்யவில்லை என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் கூட தங்களுடைய வலியினாலே சோர்ந்து போன மக்களை கண்டனம் செய்யக்கூடாது. மாறாக நாம் அவர்களுக்கு கரிசனையாக, ஆதரவாக நாம் இருக்க வேண்டும். மோசே இப்படியாக சோர்ந்து போன போது ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் ஆரோனை அவனுக்கு உதவிகரமாக கொடுக்கின்றார். ஆகவேதான் 13ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் ஆரோனுடைய குடும்பமும் ஆரோனுடைய காரியங்களும் முக்கியப்படுத்தி காண்பிக்கப்படுகின்றது. இந்த ஆரோன் சோர்ந்து போன மோசேக்கு துணையாக நின்று பார்வோனிடத்தில் பேசும்படியாக மோசே போனபோது கூட சென்று உதவி செய்தான். பாடுகளாலே சோர்ந்து போன மக்களுக்கு நீங்களும் நானும் உதவியாயிருப்போமா? உண்மையான விசுவாசிகள் கூட சில நேரத்தில் ஆவிக்குரிய தாழ்ச்சிக்குள்ளே போகின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை கண்டனம் செய்ய நாம் சோதிக்கப்படும் போது நாம் அப்படி செய்யாமல் அவர்களுக்கு உதவியாயிருப்போமா? நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.